ஐசிசியின் உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டிகளின் அணியில் இடம்பெற்று ஒரு போட்டி கூட விளையாடாமல் ஐசிசியின் கோப்பைகளை கையில் ஏந்திய இந்திய வீரர்களோட லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் மிலா. முதன்முறையாக இந்திய கிரிக்கெட் அணி 1983 வருஷம் உலகக்கோப்பையை தன் கையில் ஏந்தினாங்க. அப்போது அந்த டீமில் இருந்த சுனில் வல்சன் அப்படிங்கிறவர் ஒரு மேட்ச் கூட விளையாடாமல் உலகக்கோப்பையை தன் கையில் ஏந்தினார். 2002 வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ண இந்தியன் டீமில் ஜெய்பிரகாஷ் யாதவ் அப்படின்ற பிளேயர் இடம்பெற்றிருந்தார். ஆனால் இவர் ஒரு போட்டி கூட விளையாடாமல் சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை தன் கையில் ஏந்தினார். 2007 வருஷம் முதன்முறையாக T20 உலகக்கோப்பை போட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்திய அந்த வருஷமே இந்தியா டிராஃபி வின் பண்ணாங்க. அந்த டீமில் இடம்பெற்றிருந்த பியூஷ் சாவ்லா அவர்கள் ஒரு போட்டி கூட விளையாடாமல் உலகக்கோப்பையை தன் கையில் ஏந்தினார். அதுக்கப்புறம் 2013 வருஷம் தோனி அவர்கள் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணாங்க. அந்த டீமில் இடம்பெற்றிருந்த 4 வீரர்கள் ஒரு போட்டி கூட விளையாடாமல் சாம்பியன்ஸ் டிராஃபியை தன் கையில் ஏந்தினார்கள். எந்தெந்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் பத்தான், முரளி விஜய், அமித் மிஸ்ரா, வினய்குமார். லாஸ்ட்டாக இப்போ நடந்து முடிஞ்ச 2024 T20 உலகக்கோப்பை போட்டியை இந்திய அணி வென்றிருந்தாங்க. இந்த அணியில் இடம்பெற்றிருந்த 3 வீரர்கள் ஒரு போட்டி கூட விளையாடாமல் கோப்பையை தன் கையில் ஏந்தினார்கள். அந்த பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹல், சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.